இன்னும் போர் என்று முழுமையான அளவிலே தொடங்கவில்லை. ஆனால் தற்போது நிலையில் பார்த்திருந்தால் கடந்த நேற்று இரவு மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனை அதிகரித்திருக்கு. அதாவது அதிகரிப்பு, அதாவது பதற்றத்தை மேலும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்க என்றுதான் கூற வேண்டும். இதுவரை ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவின் பல நகரங்களை தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த பாகிஸ்தானானது நேற்று முதன்முறையாக 6 பேலஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறது. அதுவும் தலைநகரை நோக்கி பயன்படுத்தியதாக குறிவைத்து அந்த ஏவுகணைகளை அனுப்ப ஃபதா 1, ஃபதா 2 என்று 2 ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறது. அந்த ஏவுகணைகளை டெல்லியை நோக்கி அனுப்பியதாக, தலைநகர் டெல்லியை நோக்கி அனுப்பியதாக குறிவைத்து வீசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதை உறுதிப்படுத்தப்பட தகவல். ஆனால் இந்த ஏவுகணைகளை, இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் என்ற பேலஸ்டிக் ஏவுகணைகளை ஹரியானாவில் உள்ள சிர்சா விமானப்படை தளத்திலிருந்து நாம் அந்த ஏவுகணைகளை வழிமறைத்து இடைமறித்து அங்கேயே தாக்கி அழித்து விட்டோம் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த போர், இந்த உச்சகட்ட மோதல் அடுத்த கட்டம் உச்சநிலை என்பது அந்த போர் பதட்டம் உச்சநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். இன்னும் அதிகாரப்பூர்வமாக போர் என்று அறிவிப்பு வரவில்லை. ஆனால் இன்று கூட 5:45 மணிக்கு காலையிலே திடீரென அவசர செய்தியாளர் சந்திப்புக்கு ராணுவம் ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் பிறகு அது திடீரென தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இன்று காலை 10 மணிக்கு வழக்கம் போல் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், நேற்றைய தினம் இந்தியா மிக தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் தொடர்ந்து தாக்குதலை LOC பகுதியிலே தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து குஜராத் வரை உள்ள 26 இடங்களிலே ட்ரோன்கள் மூலமாகவும் பேலஸ்டிக் மிசைல் மூலமாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த தாக்குதல் இருந்தது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக ஸ்ரீநகரில் கூட வெடிச்சத்தம், ஸ்ரீநகரில் இதுவரை அவர்கள் பெரிய தாக்காமல் தான் ஜம்முவை தான் தாக்கி வந்தார்கள். தற்போது ஸ்ரீநகரிலே குண்டு சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது, வெடிச்சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதே போல அவந்திபுரா பகுதியிலும் ஒரு ஏர்பேஸ் இருக்கிறது நமக்கு, அங்கேயும் தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டன என்ற தகவல் வந்திருக்கிறது. அதாவது நடுவானிலேயே இடைமறித்து அந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து நாம் அழித்து விட்டதாக, இந்திய ராணுவம் அழித்து விட்டதாக தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இந்திய ராணுவம் பதிலடியை மிக மிக பலமாக இரட்டை அடியாக கொடுத்திருக்கின்றன. பாகிஸ்தானின் 3 விமானப்படை தளங்கள் மீது இந்தியா அதிரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக நிக்கான் விமானப்படை தளம், இது மிக முக்கியமான விமானப்படை தளம். அந்நாட்டின் மிக முக்கியமான விஐபிகள் பயன்படுத்தக்கூடியது. பல விமானங்கள் அங்கு போர் விமானம் தயார் நிலையில் இருக்கும். அந்த இடத்திலே இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றுதான் கூற வேண்டும். அந்த இடத்தில் இந்தியா தாக்குதல் நடத்தி 2 முறை அங்கு பெரும் வெடிச்சத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விமானப்படை தளம், 3 விமானப்படை தளங்களுமே இந்த நூர்கான் விமானப்படை தளம் மிக முக்கியமானது. ராவல்பிண்டியில் இருக்கிறது. ராவல்பிண்டி என்பது பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம். எனவே அந்த இடத்திலே இந்தியாவுடைய அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியாவின் பதிலடி மிக பலமாக இருந்திருக்கு பாகிஸ்தானுக்கு. இதை அடுத்துதான் பாகிஸ்தான் தற்போது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் என்ற அடுத்த கட்டம், அதாவது குரூஸ் மிசைல்ஸ் அடுத்ததாக பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கும். குரூஸ் மிசைல்ஸை விட மிக வேகத்திலே செல்லக்கூடியதான் அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் என்பது. இதற்கு அடுத்ததாக தான் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ICBM என்று அழைக்கப்படுகின்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஆனால் அதன் தூரம் என்பது ஒரு 5,000 கிலோமீட்டர் வரை, 3,000 5,000 கிலோமீட்டர் தொலைவில் செல்லும். இது 700 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல் தான் இது பயன்படுத்தியிருக்காங்க. 6 பேலிஸ்டிக் மிசைல்ஸை அது ஏவி இருக்கிறது. ஆனால் அந்த 6ம் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டது, அதாவது வானிலையை தடுத்து அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்திய வான் பாதுகாப்பு தடுப்பு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு பதற்றமான சூழல் LOC முழுவதும், அந்த சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோடு முழுவதும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் சைரன் சத்தம் கேட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஜம்மு ஆகட்டும், ஸ்ரீநகர் ஆகட்டும், அவந்திபுரா போன்ற பகுதிகள், அதே போன்று பஞ்சாபின் சில பகுதிகள், குஜராத்தின் சில பகுதிகள் என அந்த சைரன் சத்தம் கேட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த சூழல் தனியுமா, ஏனென்றால் நேற்றைய தினம் தனிவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பது போல கூறியிருந்தார்கள். ஆனால் தற்போது நிலையை பார்க்கும்போது இதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அடுத்த கட்டத்திற்கு இந்த மோதல் நகர்ந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தன்னுடைய ஏர் ஸ்பேஸ், வான்வெளியை
இன்று நண்பகல் வரை மூடியிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து ராவல்பிண்டி நகரிலே பாகிஸ்தானுடைய தலைமையகம், ராணுவ தலைமையகம் இந்த ராவல்பிண்டியில் அடுத்தடுத்து குண்டு வெடிப்புகள் சத்தம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்தியா பதிலடியை தீவிரமாக்கி இருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பதிலடியை தற்போது 2 மடங்கு அதிகரித்திருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் அவர்கள் தொடர்ந்து அந்த எல்ஓசியிலே அந்த பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். எனவே அதை தடுத்து இந்தியா ஒரு பக்கம் தடுத்து வருகிறது, மறுபக்கத்திலே பதிலடியும் தொடங்கி இருக்கிறது. இந்த பதிலடி மிக தீவிரமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்று முற்பகலில் 10 மணி அளவிலே செய்தியாளரை சந்திக்கும் போது நேற்று நடந்தது என்ன, அடுத்து ஏன் பதிலடி அதிகமாக்கப்பட்டது, பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தியதற்காக பதிலடி அதிகப்படுத்தியிருக்கிறது என்பது குறித்தும் மற்றும் இந்தியாவில் எந்த நேரங்களில் தாக்கவர்கள் முயற்சிக்கிறார் என்பது குறித்தும் பதிலடியின் போது அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மிக தெளிவாக இந்தியா விளக்கம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்தியாவுடைய 4 விமானப்படை தளங்களை நோக்கி குறிவைத்து அவர்கள் பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை வானிலேயே இடைமறைத்து அழித்துவிட்டது இந்தியா. இருப்பினும் தற்போது பதிலடி மேலும் அதிகரிக்க போகிறது என்பது குறித்த செய்தியாளர் சந்திப்பின் போது விளக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது இந்த மோதல் என்பது தணிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு தான் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.